BART train to a tour bus. Still the same game except I'm pulling more sluts, more butts, more bucks, never giving more fucks. Did it my way, I'm never taking shortcuts. Raised in a town like fool, who put you up on, huh? E40 Mac Dre's. So good morning guys. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தான்கோட்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ பத்தான்கோட்லேருந்து கிளம்பி டெல்லி தான் போகிறோம். ஸோ இன்றைக்கி ரைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 hours இருக்கும், 9 to 10 hours இருக்கும். ஸோ டெல்லி போயிட்டு டெல்லியிலேருந்து மார்க்கெட் என்னென்ன பண்ண போகிறோன்னு பார்க்குறோம். ஸோ வெல்கம் பேக் டு த சேனல் கைஸ். திஸ் இஸ் ஆனந்த் உங்கள் MotoTourer. அண்ட் இன்றைக்கி வந்து டே 9ல் இருக்குமா எங்க தெரில. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து டே 9 or day 8. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பத்தான்கோட்லேருந்து கிளம்புறோம். ஆல் செட் ஆல்ரெடி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஜாக்கெட் மட்டும் போட்டு ஜாக்கெட் ஹெல்மெட் எல்லாம் போட்டு கிளம்ப வேண்டி தான். ஸோ பேக் எடுத்து வச்சுட்டு பாக்ஸில் வச்சுட்டு வெதர்லாம் பயங்கரமாக வெடிச்சிருச்சு. அதான் இந்த ஒர்க்காக இருக்குது, இந்த லேயர் போட்ட மாதிரி இருக்குது. அடையப்பா எரியுது பயங்கரமாக. ஸோ பார்க்கலாம் கோப்ரோ மோடில். ஸோ பைக்கெல்லாம் வார்ம் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டிதான். 4 நாளாக அந்த பக்கம் சுற்றிட்டு இப்போ இங்கே வந்தால் வேர்த்து ஒழுகுது. திரும்பவும் பேக் டு த சன். தேங்க்யூ. அங்கே இருக்கும்போது தான் வந்து சூரியனோட அருமை புரிஞ்சுது. எவ்வளோ தூசி பாருங்க பாக்ஸ்லாம். செம்ம டஸ்ட்டாக இருக்குது பைக்கு. பட் நம்ம ட்ரிப்பு போயிட்டு வந்தால் பைக்கு டஸ்ட்டாக இருக்கிறது அழகு. ஸோ கிளம்பலாம். ஸோ இன்றைக்கி ரைடு வந்து டெல்லி. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ஸோ 8 hours 11 minutes காமிக்கு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:15 ஆகுது. ஓகே. அண்ட் நேற்று வந்து அந்த மலையில் கீழே விழுந்தேன். மழை பெஞ்சிட்டு இருக்குது, ரோடெல்லாம் தண்ணியாக இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு காருக்கு அப்போ தான் ஹார்ன் அடிச்சுட்டு தான் ஏறினேன் நான் பேரலாக. ஸோ ஏறினா அவன் பார்க்காம அப்படியே ரைட் எடுத்துட்டான். ஸோ பாக்ஸில் இடிச்சு நான் பேலன்ஸ் பண்ணி லெஃப்டில் விழுந்தேன். அவன் முன்னாடி போய் நிறுத்திட்டு வந்துட்டு சாரின்னா நான் அதான் ஒன்றும் ஆகலடா, ஃப்ரீயாக விட்றா, ஒன்றும் ஆகலை, ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பைக்கை தூக்கலாம். எப்போ தனியாக தூக்க முடியலப்போ. அதுவும் எல்லா ரெயின் கியர்ஸும் மாட்டிட்டு மழை வர பெஞ்சிட்டு இருக்குதா. கொஞ்சம் தூக்குனோடனே அவனும் வந்து பிடிச்சான். அப்படியே தூக்கியாச்சு பைக்கை. அவன் இருக்கவும் ஈஸியாக இருந்துச்சு. சரி அவர் இருக்கவும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எழுந்து இந்த பக்கம் வந்து பாக்ஸ் ஏதாவது ஆயிருக்கா, வண்டி வேறு ஏதாவது ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தா இது மட்டும் லூஸ் ஆயிருந்துச்சு. இது எப்படி லூஸ் ஆச்சுன்னு தெரியல, இது மட்டும் லூஸ் ஆயிருந்துச்சு. ஆனால் ஹிந்தி ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. இந்த ஸ்டாண்டப் காமெடிலாம் சொல்லுவாங்களே, 1 2 3 4 5 6 7 8 9 10 தெரிஞ்சால் போதும். இல்லைனா பையா 1 plate பானிபூரி दे दो, 1 plate மேகி दे दो, அவ்வளோதான். இது போதும். அப்புறம் 1000னா 1000 நினைக்கிறேன், 100னா 100, அவ்வளோதான். 1000 அப்படின்னா 1000, 100 அப்படின்னா 100 அப்படிதான் நினைக்கிறேன். மாற்றி சொல்கிறேன்னான்னு தெரில. ஸோ இவ்வளோதான். இல்லைனா நீங்கள் பைசாக்கு எவ்வளோன்னு கேட்டுட்டு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி அவன்கிட்ட காமிச்சிங்கன்னா அவனே போட்டு கொடுத்துருவான் அமௌண்ட்டை. அது இன்னும் பெஸ்ட்டு. ஏன்னா நமக்கு இந்த 125 310 310 அப்படின்னா 310, 150 அப்படின்னா 150. அப்புறம் 220 அப்படின்னா 321. ஆனால் அந்த ஒன்று அதுக்கப்புறம் அந்த 21 23 போகும்போது தான் நமக்கு தெரியாது.
10 20 20 30 ना 30 20 ना 20 40 ना 40 45 25 அப்படின்னா 50 45 சொல்கிறேன்னா 25 ना 50 60 60 70க்குலாம் என்னன்னு தெரில. சுற்றி பார்க்குறதுக்கு என்னென்னா எதுக்கு வந்திருக்கீங்க, எங்கேருந்து வந்திருக்கேன்னா சென்னை से आया हूँ घूमने के लिए, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ घूमने के लिए சுற்றி பார்க்குறதுக்கு. சென்னையிலேருந்து வண்டி लिया मेरा, हाँ मैं गाड़ी से आ रहा हूँ चेन्नई से, ये मेरा गाड़ी है, அவ்வளோதான். இதெல்லாம் ரொம்ப பேசிக் இங்கிலீஷு. அதை விட்டுட்டு ஏதாவதுனா நம்ம கஷ்டம் ரொம்பலாம் வந்து முझे तकलीफ हो रहा है, இது क्या प्रॉब्लम है, இது இந்த மாதிரி சும்மா ஏதாவது பேசிக்க வேண்டியதான். ஸோ இந்த பக்கம் வர்றதுக்கெலாம் யோசிக்காதீங்க. ரொம்ப ஈஸி. ஹிந்தி பேசுகிறது ரொம்ப ஈஸி. அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இந்த வடக்கன்ஸ் அது இதுன்னு சொல்கிறோம், அப்படிலாம் கிடையவே கிடையாது. they are innocent actually, they are innocent and they are good people. and காஷ்மீரில் இருக்கிறவங்கலாம் அப்பாடி என்ன மனுஷங்க. காஷ்மீர் லடாக்லாம் இருக்கிறவங்கலாம் அதான் என் ஃப்ரெண்டு சொல்லுவான், காஷ்மீர் ஜெய்சே வா லோக் பி ஜெய்சே ஹே அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி அங்கே காஷ்மீர் எவ்வளோ அழகாக இருக்கோ அதே மாதிரி தான் அந்த மக்களும் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப அழகானவங்க. ஆமாப்பா, எல்லோரும் ரொம்ப அழகாக இருந்தாங்கப்பா. ஜோசிலா பாஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ல ஒரு இடத்துல, ரோடு ஒர்க் நடக்கிறதுனால ஒரு 4 hours வெயிட் பண்ண வச்சானுங்கள்ல. ஸோ அந்த இடத்துல காஷ்மீர் ஆளுங்க கூட தான் சுற்றிட்டு இருந்தேன். இம்ரான், அப்புறம் இன்னும் 2 பேர், டக்குன்னு பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது, கொஞ்சம் யோசிச்சா வந்துடும். ஸோ அவங்க கூட சுற்றிட்டு இருக்கவங்க நீங்கள் லடாக்கா அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, லடாக் பீப்புள் வந்து இப்படி இருக்க மாட்டாங்க, பார்க்குறதுக்கு பார்த்தானே கண்டுபிடிச்சிடலாம் லடாக் பீப்புள்ஸை. ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி இருப்பாங்க, இந்த மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிற ஆளுங்களை காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நிறையா அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்க்கும்போது. இப்போ நம்மளை கண்டுபிடிச்சிருவானுங்கள சவுத் பீப்புள்னு பார்த்தோன்னே, அந்த மாதிரி. ஸோ ஆலு பரோட்டா, ஆலு பரோட்டா தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆலு பரோட்டாவும் பட்டர் அண்ட் தஹி. ஆலு பரோட்டா சூடாக இருக்கும், பட்டர் அப்படியே உருகு போகுது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆலு பரோட்டா, தஹி, அப்புறம் பட்டர். ஸோ ஆலு பரோட்டா சூப்பராக இருக்குது. சரிங்க, ஆலு பரோட்டா சூப்பராக இருக்குது. அப்படியே கொஞ்சம் எடுத்து தயிர் செம்ம திக்காக இருக்குது தயிர். ஸோ அப்படியே தயிர் எடுத்துது. அவ்வளோ நான் தூங்கிடுவேன். ஓகே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. டீ குடிச்சிடுவோம். சியர்ஸ். சரி, சியர்ஸ். டீ குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். நான் கோப்ரோவில் கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பார்த்து பேசாத, உங்கள் பார்த்து பேசு. கோப்ரோவில் கண்டினியூ பண்ணுறேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. செம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுப்பா. இன்னும் நமக்கு 253 kilometers இருக்குது. 4.5 மணி நேரம் ரைடு இருக்குது. இந்த ஆலு பரோட்டா இன்னும் 4.5 மணி நேரம் நல்லா தாங்கும். ஆல்மோஸ்ட் டெல்லி வந்தாச்சு. இங்கே ஏதோ பயங்கர டிராஃபிக்கு, என்னான்னு தெரில. ஏதோ கடையெல்லாம் இருக்கா அதனாலயா, இல்லை முன்னாடியும் இருக்கு. இன்னும் 26 கிலோமீட்டர் இருக்கு. அப்படிங்கப்பா. பூமுட்டா பின்னாடி எடுத்து வந்து இடிச்சுட்டான்.
அடிச்சுட்டு சோரி வேறு இல்லை. எதில் அடித்தான்னு தெரில, டப்பாவில் அடித்தானா? ஸோ இன்னும் 37 நிமிடங்கள் உள்ளன. ஸோ கைஸ், டெல்லி வந்தாச்சு. டெல்லி வந்து பைக்கையும் பார்சல் போட்டாச்சுன்னா ஐ மீன் பார்சல் போடுறவங்க வந்து டோர் டு டோர் பிக்கப் தான் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. டோர் பிக்கப் பண்ணி டோர் டெலிவரி தான் பண்ணிவிடுவாங்களாம். ஸோ அதனால் நான் இங்கே டெல்லி ஹோட்டல் டெல்லி ஏரோசிட்டி அங்கே தான் இருக்கிறேன். ஸோ ரூம் எல்லாம் சூப்பராக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி பைசாவும் சூப்பராக இருக்குது. ஸோ ஹோட்டல் ரூம் போட்டாச்சு. அந்த மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நாளைக்கு மத்தியானம் தான் ஃப்ளைட்டு. ஸோ இப்போ அவங்க வண்டி எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் நேரத்தில் அங்கே போய் நிப்பாட்டிட்டு நான் உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாளைக்கு தான் வண்டி வந்து ட்ரான்ஸ்போர்ட்டில் போட போகிறாங்க. ஸோ ட்ரெயினா ட்ரக்கா அப்படின்றத நாளைக்கு தான் டிசைட், இன்றைக்கி நைட்டு தான் டிசைட் பண்ணுவாங்கன்னா எப்படி வரப்போகுதுன்னு ஒன்றும் தெரியல. ஸோ நல்லபடியாக வந்துச்சு அப்படின்னா நல்லபடியாக வந்தாலும் சரி, நல்லபடியாக வரலனாலும் சரி, வீடியோவில் அவங்க பேரை நான் வண்டி வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன், என்ன டெலிவரி சர்வீஸ் என்ன பார்ட்னர் சொல்லிவிட்டு. ஸோ இன்றைக்கி வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்டு தலை வலிக்குது, பயங்கரமாக தலை வலிக்குது. ஸோ பயங்கரமாக தலை வலிக்குது. ஸோ நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். இன்னும் லஞ்சு சாப்பிட்டு ஒரு சின்ன தூக்கம் போட்டு எழுந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தூங்கணும். அதுக்கப்புறம் இனிமேல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் தூங்கிட்டு நாளைக்கு காலையில் கிளம்ப வேண்டியதான். காலையில் எழுந்துட்டு ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு நேராக ஏர்போர்ட்டில் போய் உட்கார வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி. ஸோ ஐல் எண்ட் திஸ் வீடியோ வித் திஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது உங்கள் ஆனந்த், மோட்டோ டூரர்.